Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல TET CTET exam விட வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி CTETல CDP syllabus wise ஃபுல்லா கவர் பண்ணி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டுருக்கோம். பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க. இப்போ CDPக்கான லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் இருக்கும். ரொம்ப சிம்பிள் டாபிக் தான், என்ன டிஃபரன்ஸுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். என்ன டாபிக் அப்படின்னா ஜெண்டர் அஸ் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட், ஜெண்டர் ரோல்ஸ், ஜெண்டர் பயஸ் அண்ட் எஜுகேஷனல் ப்ராக்டிஸ். வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து ஆன்சர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். முன்னாடி பேசிக்கான விஷயங்கள் மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஜெண்டர் அண்ட் செக்ஸ் ரெண்டுக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ஜெண்டர் அப்படிங்கிற கான்செப்டை டிஸ்கிரைப் பண்ணுறதே நம்மளுடைய சொசைட்டி தான், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதுவே செக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரலான ஒரு விஷயம், பிறக்கும் போது இது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஜெண்டருக்கும் செக்ஸுக்கும் சிம்பிள் டிஃபரன்ஸ். இதுவே ஜெண்டர் ரோல் அப்படின்னா என்னென்னா நேம்லேருந்தே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஜெண்டருக்குன்னு சம் ரோல்ஸை வந்து நம்மளோட சொசைட்டி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ மேல் நம்ம எடுத்துட்டோம்னா பிரேவாக இருக்கணும், நல்ல குட் ஃபிசிக் இருக்கணும், ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கணும், ஃபேமிலியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்படி மேலுக்குன்னு சம் கேரக்டர்ஸை சொசைட்டியே டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஜெண்டருக்கு சம் ரோலை அவங்களே அசைன் பண்ணிடுவாங்க. ஃபீமேல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பேஷன்ஸ் இருக்கணும், குழந்தைங்க எல்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், டேக் கேர் பண்ணணும், குழந்தைங்களுக்கு நல்ல மாரல் வேல்யூஸை டீச் பண்ணணும். இந்த மாதிரி ஃபீமேலுக்கு சம் கேரக்டர்ஸை சொசைட்டியே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக ஜெண்டர் ரோல்னால் என்னென்னா ஜெண்டர்ஸ்க்கு சொசைட்டியே சம் ரோல்ஸை டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். மெயின் விஷயம் ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்புங்கிறது என்னென்னா ஆல்ரெடி அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. மேல்னால் இப்படி தான் இருக்கணும், ஃபீமேல்னால் இப்படி தான் இருக்கணும். அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஜெண்டர் பயாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு ஜெண்டர் மேலே அதிக ஃபேவரிசம் காட்டுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெண்டர் பயாஸ். சிம்பிளாக ஜெண்டர் அப்படிங்கிற கான்செப்டை கிரியேட் பண்ணதே நம்மளோட சொசைட்டி தான். ஜெண்டர் ரோல்னால் என்ன அப்படின்னா அந்த ஜெண்டர்ஸ்க்கு சம் ரோல் அவங்களே டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்கிரைப் பண்ணதை நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜெண்டர் பயாஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெண்டர் மேலே அதிகமாக ஃபேவரிசம் காட்டுறது. இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெண்டர் பயாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜெண்டர் இஸ் பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் அஸ். ஜெண்டர் அப்படிங்கிறது இந்த ஃபாலோவிங்கில் எது வந்து பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஜெண்டர் அப்படின்னாலே சொசைட்டி தான். ஜெண்டருங்கிற கான்செப்டை கிரியேட் பண்ணுறதே சொசைட்டி தான். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள். ஜெண்டர் அப்படிங்கிறது சோஷியலி அண்ட் கல்ச்சரலி கன்ஸ்ட்ரக்டட் ரோல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ டீச்சர் சேஸ் பாய்ஸ் ஆர் நேச்சுரலி பெட்டர் அட் மேத்தமெட்டிக்ஸ். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாய்ஸ் வந்து நேச்சுரலாகவே மேத்தமெட்டிக்ஸில் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே டிஃபைன் பண்ணி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப்புக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜெண்டர் ரோல்ஸ் ரெஃபர்ஸ். ஜெண்டர் ரோல் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் ஹவு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் ஷுட் பிஹேவ். ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜெண்டர் ரோல் என்ன அப்படின்னா அந்த ஜெண்டர்ஸ்க்குன்னு அவங்களே சம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் ஹவு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் ஷுட் பிஹேவ். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. விச் கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ் ரெடியூஸ் ஜெண்டர் பயாஸ். கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ் வந்து இந்த ஜெண்டர் பயாஸை ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க. என்கரேஜிங் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவலி இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணணும். இது பாய்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ், இது கேர்ள்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே பிரிக்கக்கூடாது. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணணும். அப்படி என்கரேஜ் பண்ணால் ஈஸியாக ஜெண்டர் பயாஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா ரெடியூஸ் ஆயிரும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் கேன் லிமிட் த சைல்ட்ஸ் பொட்டன்ஷியல். ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது ஒரு சைல்டோட பொட்டன்ஷியல், அது அவங்களோட கெப்பாசிட்டியில் ஒரு லிமிட்டை ஏற்படுத்தும். கரெக்ட் தான். அதாவது ரீசன் பாருங்கள். ஸ்டீரியோடைப் கிரியேட் அ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் எபிலிட்டிஸ் அண்ட் பிஹேவியர். அதாவது ஸ்டீரியோடைப்னா என்னன்னு தெரியும், அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ கேர்ள்ஸ்னால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், பாய்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் கிரியேட் பண்ணியாச்சு, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி அச்சீவ் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் நேச்சுரலாகவே இருந்தாலும் அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட லிமிட் இதுதான், நம்ம இதை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட் வந்துடும். ஸோ ஸ்டீரியோடைப் என்ன பண்ணுது அப்படின்னா கிரியேட் அ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் எபிலிட்டிஸ் அண்ட் பிஹேவியர். சிம்பிளாக ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட பொட்டன்ஷியலில் ஒரு லிமிட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிரியேட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சிக்ஸ்த்து பாருங்கள். ஏ டெக்ஸ்ட் புக் ஷோயிங் ஒன்லி மென் அஸ் சயின்டிஸ்ட் அண்ட் உமன் அஸ் ஹோம்மேக்கர்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ். அதாவது டெக்ஸ்ட் புக்கில் என்ன ஷோ பண்ணுறாங்க, மென்னை வந்து சயின்டிஸ்டாகவும் உமனை வந்து ஹோம் மேக்கராகவும் வந்து ஷோ பண்ணுறது. எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா கரிக்குலமில் ஒரு ஜெண்டர் பயாஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு ஜெண்டர்கிட்ட அதிக ஃபேவரிசம் இருக்குது, இன்னொருத்தவங்களை வந்து கொஞ்சம் டவுனாக காட்டுறது. ஸோ இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா ஜெண்டர் பயாஸ் தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது.
ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 7th கொஸ்டின் பாருங்க, ஜெண்டர் as social construct மீன். ஜெண்டர் அப்படின்னாலே சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஒன்று நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பாருங்கள், ஜெண்டர் இஸ் ஷேப் பை சொசைட்டி கல்ச்சர். ஜெண்டரை வந்து ஷேப் பண்ணுறது சொசைட்டி கல்ச்சர், இந்த ரெண்டோட ரோல் மட்டும் தான் ரொம்ப மெயின். சொசைட்டி அண்ட் கல்ச்சர் தான் ஜெண்டர்ஸ்க்கான ரோல்ஸை வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் இருக்கும், ஜெண்டர் அப்படின்னால என்ன அப்படின்னா சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட், அவ்வளோதான். செக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நேச்சுரல் ஃபிக்ஸ்டு பை பெர்த், அவ்வளோதான். 8th கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெண்டர் பயாஸ் இன் டீச்சர் பிஹேவியர். டீச்சரோட பிஹேவியரில் இந்த ஃபாலோயிங்கில் ஜெண்டர் பயாஸ்க்கு எது வந்து எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க, காலிங் பாய்ஸ் மோர் ஆஃப்டர் ஃபார் ஆன்சர் இன் சயின்ஸ் கிளாஸ். சயின்ஸ் கிளாஸில் பாய்ஸ் கிட்ட மட்டுமே மோஸ்ட்லி ஆன்சரை வந்து கேட்குறது, இது வந்து ஒரு ஜெண்டர் பயாஸ் தான். ஏன்னா ஒரு இதில் அதிக ஃபேவரிசம், ஒரு ஜெண்டர்கிட்ட அதிக ஃபேவரிசம் காட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 9th கொஸ்டின் பாருங்க, அசர்ஷன் ஜெண்டர் ரோல்ஸ் டிஃபர் அக்ராஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ். சிம்பிளாக இன்னொரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டான ஒரு விஷயம் கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இந்தியான்னு எடுத்துரும் அப்படின்னா ஜெண்டருக்கான ரோல்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதுவே வேறு கண்ட்ரியில் ஜெண்டர் ரோல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இங்கே வந்து மேல்லாம் இப்படி தான் இருக்கணும், ஃபீமேல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம வேறு கண்ட்ரீஸில் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும், ஆனால் செக்ஸ் வந்து டிஃபர் ஆகாது. ரீசன் பாருங்கள், ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட், நாட் பயாலஜிக்கலி ஃபிக்ஸ்டு. ஜெண்டர் ரோல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அவங்களுடைய சொசைட்டி ப்ளஸ் அவங்களுடைய கல்ச்சர் தான் அந்த ரோல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது பயாலஜிக்கலாக ஃபிக்ஸ்டான ஒரு விஷயம் கிடையாது. பயாலஜிக்கலாக ஃபிக்ஸ்டானது என்ன அப்படின்னா செக்ஸ். ஜெண்டர் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கல்ச்சர்ஸ்க்கும் என்ன ஆகும் அப்படின்னா அது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. 10th கொஸ்டின் பாருங்கள், ஜெண்டர் ஸ்டீரியோடைப் இஸ் ஹார்ம்ஃபுல் பிகாஸ் இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது ஹார்ம்ஃபுல் தான். ஏன்னு பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஃப்ரீடம் அண்ட் கிரியேட் இன்இக்வாலிட்டி. இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப் வந்து நம்மளோட ஃப்ரீடம்க்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்க, அதே மாதிரி இன்இக்வாலிட்டி தான் என்ன பண்ணுது அப்படின்னா கிரியேட் பண்ணுது. மேலும் ஃபீமேல் ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பில் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக தான் ரோல்ஸ் கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீடமில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்இக்வாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 7th கொஸ்டின் பாருங்க, டீச்சர்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரமோட்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்ண டீச்சரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கரெக்ட் தான். ரீசன் பாருங்க, டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். டீச்சரோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடென்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் அவங்க ப்ரமோட் பண்ணணுமே தவிர ஜெண்டர் பயாஸோ ஜெண்டர் ஸ்டீரியோடைப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அது உருவாக்கக்கூடாது. கண்டிப்பாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை ப்ரொவைட் பண்ணதில் டீச்சரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான், போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. 12th கொஸ்டின் பாருங்க, ஜெண்டர் பயாஸ் இன் எஜுகேஷன் மே லெட் டு. எஜுகேஷனில் ஜெண்டர் பயாஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க, டிஸ்கிரிமினேஷன் ரெடியூஸ் பார்ட்டிசிபேஷன். ஜெண்டர் பயாஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் நடக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 13 பாருங்க, ஜெண்டர் இஸ் கன்சிடர் அஸ் அ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் பிகாஸ். ஜெண்டர் நம்ம ஏன் வந்து சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஒன்றுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஷேப் பை சோஷியல் நார்ம்ஸ் வேல்யூஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன். சோஷியல் நார்ம்ஸ் வேல்யூஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இதெல்லாம் தான் ஜெண்டரை வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதனால தான் ஜெண்டரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 14 பாருங்க, ஜெண்டர் ஸ்டீரியோடைப் ஆர் ஆஃப்டன் மெயின்டைன் த்ரூ கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன். அதாவது ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெய்லி கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ரீசன் பாருங்க, டீச்சர் மே அன்னோயிங்லி கிவ் டிஃப்ரெண்ட் ஃபீட்பேக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். டீச்சர்ஸ் வந்து சம்டைம்ஸ் தெரியாமல் என்ன பண்ணிடலாங்க, டிஃப்ரெண்டான ஃபீட்பேக், பாய்ஸ்க்கு ஒரு மாதிரி ஃபீட்பேக், அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஒரு மாதிரி ஃபீட்பேக், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் டிஃபர் ஆகுது. ஸோ அந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷனில் இன்னும் என்ன ஆகுது அப்படின்னா மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக மாற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் அவங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் ஜெண்டர் பயாஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான், போத் ஏ அண்ட் ஆர் டு அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. 15 பாருங்க, which is the best example of gender discrimination classroom assessment. classroom assessmentல gender discriminationக்கு best example என்னன்னு பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க, assuming boys answer are more logical than girls. என்ன ஒரு அசம்ஷன் இருக்குன்னா கேர்ள்ஸை விட பாய்ஸ் ஆன்சர் பண்ணாங்கன்னா அது ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் மெயின் எக்ஸாம்பிள். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 16 பாருங்க, அசர்ஷன் ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் நாட் நேச்சுரல் பட் சோஷியலி லேர்ன்டு. ஜெண்டர் ரோல்ஸ் வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் கிடையாது, நம்மளுடைய சொசைட்டிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேர்ன் பண்ணுறோம். ரீசன் பாருங்க, சில்ட்ரன் இன்டர்நேஷனலைஸ் ஜெண்டர் எக்ஸ்பெக்டேஷன் த்ரூ ஃபேமிலி, பியர்ஸ், மீடியாஸ் அண்ட் ஸ்கூல். சில்ட்ரன் வந்து இந்த ஜெண்டர் எக்ஸ்பெக்டேஷனை எங்கெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது.
ஃபேமிலி, பியர்ஸ், மீடியா, ஸ்கூல்ஸ் எல்லாமே இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலான ஒரு விஷயம் கிடையாது, அது நம்முடைய சமூகத்தால் தான் என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணப்படுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், போத் and are true and are the correct explanation of A. 17 பாருங்க, a teacher use examples only of male leaders in history lesson, this may lead to. அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் என்ன பண்றாங்க, மேல் லீடர்ஸை பத்தி மட்டுமே சொல்றாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் மேல் டாமினன்ஸ் இன் பப்ளிக் ரோல். அதாவது இப்படி நம்ம மேல் லீடர்ஸை பற்றி மட்டுமே சொல்கிறதுனால மேல் டாமினன்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் அதுதான் என்ன செய்யும் அப்படின்னா ஆழமாக பதியும். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. காமனாக என்ன பண்ணணும் அப்படின்னா மேல் லீடர்ஸை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா 2 பேருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் 18 பாருங்கள், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன் இம்ப்ளைஸ். எஜுகேஷனில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எதை இம்ப்ளைஸ் பண்ணுது, எல்லாருக்குமே ஈக்குவலான அக்சஸ் இருக்கும். பார்ட்டிசிபேஷன் அண்ட் அவுட்கம்ஸ் ஃபார் ஆல் ஜெண்டர்ஸ், எல்லா ஜெண்டருமே ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் எஜுகேஷனில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 19 பாருங்கள், அட்ரஸிங் ஜெண்டர் பயஸ் எசென்ஷியல் ஃபார் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். அதாவது இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீட் பண்ணணும். ஸோ கரெக்ட் தான். ரீசன் பாருங்கள், பயஸ் அஃபெக்ட் செல்ஃப் எஸ்டீம், பார்ட்டிசிபேஷன், லேர்னிங் அண்ட் அச்சீவ்மெண்ட். பயஸ் வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா பார்ட்டிசிபேஷன், செல்ஃப் எஸ்டீம், லேர்னிங், அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த ஜெண்டர் பயஸுமே இல்லாமல் எல்லாரையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், போத் and are true and are the correct explanation of A. 20 பாருங்கள், ஜெண்டர் ஸ்டீரியோடைப் ஆர் மோஸ்ட் அக்யூரேட்லி டிஸ்கிரைப்ட் அஸ். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை இந்த ஃபாலோயிங்கில் எது வந்து கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. சி பாருங்க, ஓவர் சிம்பிளிஃபைட் பிலீஃப்ஸ் அபவுட் எபிலிட்டிஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஜெண்டர்ஸ். ஓவர் சிம்பிளிஃபைட் பிலீஃப்ஸ் அது பேஸ்லெஸ் பிலீஃப், எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் மேல்னா இப்படி தான் இருக்கணும், ஃபீமேல் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 21 பாருங்கள், a teacher giving more classroom responsibilities to girls because they are more obedient reflects. டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் கிட்டே வந்து கிளாஸ் ரூம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி. ஸோ இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஏன் அப்படின்னா அவங்களோட தாட்டே இப்படி தான் இருக்குது, கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்படி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்து. ஸோ இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் தான். 22 பாருங்கள், ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் பிரைமர்லி லேண்ட் த்ரோ. ஜெண்டர் ரோல்ஸை வந்து பிரைமரியாக நம்ம எதுலேருந்து லேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய சொசைட்டிலேருந்து தான். சோஷியலைசேஷன் ஏஜென்சி லைக் ஃபேமிலியாக இருக்கலாம், அது பியர்ஸாக இருக்கலாம், மீடியா, ஸ்கூல் எல்லாருமே இதை தான் என்ன பண்ணுவாங்க ஓவராலாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஜெண்டர் மேல்னா இப்படி தான் இருக்கணும், ஃபீமேல்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சொசைட்டி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தாட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 23 பாருங்கள், ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அஃபெக்ட் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நெகட்டிவ்லி. கரெக்டாக தான், ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டீரியோடைப் ரெஸ்ட்ரிக்ட் எமோஷனல், அகாடமிக் அண்ட் கரியர் சாய்ஸ் ஃபார் ஆல் லேர்னர்ஸ். இந்த ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது இதிலெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்க அப்படின்னா எமோஷனலாக கொடுக்க, அகாடமிக்காக கொடுக்க, கரியர் சாய்ஸ் மெயினாக ஃபார் ஆல் லேர்னர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப். இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே நெகட்டிவாக என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், போத் and are true and are the correct explanation of A. 24 பாருங்கள், ஜெண்டர் பயாஸ் இன் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் ஆஃப்டன் அப்பியர்ஸ். ஜெண்டர் பயாஸ் அப்படிங்கிறது கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷனில் மோஸ்ட்லி எப்போ அப்பியர் ஆகும் அப்படின்னா மோர் அட்டென்ஷன் அண்ட் ஃபீட்பேக் கிவன் டு ஒன் ஜெண்டர். அதிக அட்டென்ஷன் அந்த மாதிரி அதிக ஃபீட்பேக் வந்து ஒரே ஜெண்டர் கிட்ட கொடுக்குறதா என்ன அப்படின்னா மெயினாக ஜெண்டர் பயாஸ்க்கு ஒரு காரணமாக அமையுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஜெண்டர் பயாஸ் இஸ் பேரியர் டு ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அது ஒரு குழந்தையோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஜெண்டர் பயாஸ் அப்படிங்கிறது ஒரு பேரியராக தான் இருக்குது. இட் லிமிட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பார்ட்டிசிபேஷன் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் ஆஃப் லேர்னர்ஸ். இது ஒரு லேர்னரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பார்ட்டிசிபேஷன் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜெண்டர் பயாஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், போத் and are true and are the correct explanation of A. ரொம்ப சிம்பிளான டாபிக். இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். ஜெண்டர்னா என்ன, செக்ஸ்னா என்ன, ஜெண்டர் ரோல், ஜெண்டர் ஸ்டீரியோடைப், ஜெண்டர் பயாஸ், இவ்வளோ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே இது வந்து என்ன கொஸ்டின் எடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இருந்த ஒரு கொஸ்டின் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்தராக வரக்கூடிய எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.